இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஏகோ சபையோர் கல்வாரி சபையின் மூலமாக என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இது மே மாதம் லீவு. இந்த லீவில் சபையில் இப்போ தான் விபிஎஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நல்லபடியாக சபை கிருபையினால நல்லபடியாக சபையில் விபிஎஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் 2-3 ஃபங்க்ஷன்லாம் போச்சு. சபையில் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 2 நாள் ஃப்ரீயாக இருக்குன்னு வீட்டில் ரெஸ்ட் எடுக்கும் போச்சுல, இல்லாமல் செல்லில் நமக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ரீல்ஸ்னு பார்ப்பாங்க. ரைட்டா, ரீல்ஸ்னு பார்க்கும்போது சும்மா சம்டைம்ஸ் ஃப்ரீ டைமில் ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ செல்லு பார்க்கும்போது ஃபீல்டில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ரீல்ஸ் வரும். அதே மாதிரி எனக்கு என்ன வகையான ரீல்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வகையான ரீல்ஸ் வரும், ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டி ரீல்ஸ் பற்றி தான் வரும். மெசேஜஸ், சாங்ஸு, இது போக ஏதாவது ஸ்போர்ட்ஸை பற்றி 1-2 ஸ்போர்ட்ஸை பற்றி, கிரிக்கெட்டை பற்றி வரும். அப்படி பார்க்கும்போதுல நான் இந்த கிறிஸ்டியானிட்டி ரீல்ஸ் தான் ஃபுல்லும் வருது. ஃபுல்லும் பார்க்கும்போதுல ஃபுல்லும் எதை எடுத்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நீ இப்படியே ஒரே ஆசீர்வாதமான ரீல்ஸாகவே வந்துச்சிங்க. அப்போ தான் நான் அதை யோசிக்கும் போது ஏசப்பட்ட கேட்டேன். பாவியோட என்கிட்ட உணர்த்தினார். கிருபையின் உபதேசம் பெருகிட்டு இப்போ தான் ஆவியோட என்கிட்ட பேசுகிறார். ஆனால் நான் உன்னை அதுக்காக அழைக்கலப்பா, நீ கட் அண்ட் ரைட்டாக பேசு, இது செஞ்சாதான் ஆசீர்வாதமா, இது செஞ்சாதான் நன்மையா, ஆவியான உணர்த்தினால சொல்கிறேன். இப்போ உள்ள போதகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நான் ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன், வேண்டாம், அப்படிப்பட்ட உபதேசங்கள் வேண்டாம். கிருபையின் உபதேசம் தேவைதாங்க, கிருபை தேவைதான். ஆனால் கட் அண்ட் ரைட்டாக ஒரு வார்த்தையை பேச முடியலன்னா எப்படி, எனக்கு புரியல. வேறு ஒன்றுமே வேண்டாம். நீதிமொழியை நீ 6:6 எடுத்துக்கோங்க. சோம்பேறியை பற்றி ஏசப்பா அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, நீ எருமின் எடுத்துட்டு போய் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ளு. ஆனால் அந்த சோம்பேறின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணால் பயப்படுறாங்க. யாருக்கு பயப்படுறாங்க? விசுவாசிங்களுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா விசுவாசிங்க சோம்பேறின்னு சொல்லிட்டா எதுவும் அவங்க ஃபீல் ஆயிடுவாங்களோ, நம்ம யாருக்கு இந்த வார்த்தை வருது, நம்ம வேண்டாம். ஏசப்பா ஆவியான உணர்த்தினாலும் சோம்பேறின்னு வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு டைத் கிடைக்காது, நமக்கு ஆஃபரிங் கிடைக்காது, ஏன்னா அவங்க சபையை விட்டு போயிடுவாங்க, நமக்கு அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 20-26 அழகாக இருக்குது. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடினால், ஒரு ஒன்றையுமே மறைக்கணுங்க. ஃபார் ஐ ஹேவ் நாட் ஷன் டு டிக்ளேர் அன்டு யூ ஆல் த கவுன்சில் ஆஃப் காட். ஒன்றையும் அவர் மறைத்து வைக்கல. கிருபையை மாத்திரம் அவர் சொன்னாரா? இல்லை, ஆளினால் எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ உள்ள போதகர்கள் என்ன செய்கிறாங்க? கிருபையை மாத்திரம் தான் அடிச்சு விட்டு போயிட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கிருபை மட்டும்தான். கிருபை தேவைதாங்க. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உலக ஆசீர்வாதம் தேவைதான். உலக ஆசீர்வாதம் எல்லாருக்கும் முக்கியமானதான். ஆனால் அதை விட மேலானது, அவர் நமக்காக நித்திய ஜீவனாக ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், அழியாத ஒன்று. அதுதாங்க நமக்கு வேணும். அதற்காக நம்ம ஓடணும், அதற்காக தான் நம்ம பாடுபடணும். வருகிறவன் கொஞ்ச காலத்தில் வருகிறார், தாமதம் பண்ணார். ஒவ்வொரு ஊழியக்காரன் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாத்தையும் சொல்லுங்கள். வேதாகமத்தில் கிருபையை மாத்திரம் சொல்லாதீங்க. யூடியூப்பை திறந்தா, இன்ஸ்டாகிராமை தான், எதை திறந்தாலும் அதாங்க வருது. எனக்கு புரியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருகிறார், தாமதம் பண்ணார். இது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் நிறைய வசனம் இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பார்ட் டைம் ஊழியக்காரங்கன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. யாரே பார்ட் டைம் ஊழியக்காரங்க, இவங்க என்னென்னா ஒர்க் பார்த்துக்கிட்டே வேலையை ஊழியமும் செய்வாங்க. சபை ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடத்துவாங்க. இவங்க என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட போய் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அப்பா பவுனும் ஊழியம் தானப்பா பண்ணார், பவுனு வேலை செஞ்சுட்டே தானப்பா ஊழியம் பண்ணார், அது தப்பு இல்லை, அது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 7 நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் நடக்கும். இவங்க தான் சபையின் மேற்பராக இருப்பாங்க. அங்கே காலையிலேயே அவங்களுக்கு அங்கே காய்கறி கடையில் வேலை இருக்கும், அடுத்த நாள் மளிகை கடையில் வேலை இருக்கும், அடுத்த நாள் ஐடி ஃபீல்டில் சிலவங்க வேலை பார்ப்பாங்க, சிலவங்க ரியல் எஸ்டேட் ஒர்க் பண்ணுவாங்க. என்ன வேலைனாலும் அவங்க பண்ணுவாங்க. நம்ம கேட்டோம்னா இப்போ பவுலே பண்ணாலும் அந்த ஒரு வார்த்தையை வச்சு டிஃபைன் பண்ணி கடைசி வரைக்கும் வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட சபைக்கு போகிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் நான் ஒன்றே சொல்கிறேன், இப்படிப்பட்டவங்க நான் கண்ணால் பார்த்துட்டு, எதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, நான் கண்ணால் பார்த்தனாலும் சொல்கிறேன். சனிக்கிழமை நைட்டு 11:30 வீட்டுக்கு வருவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க வேலையை முடிச்சுட்டு. ஞாயிற்றுக்கிழமை காலையே 10 நிமிஷம் சட்டு ஒரு 4 பாயிண்ட் எடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் பேசிட்டு போவாங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு எனக்கு தெரிலங்க. அவங்களால உங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க முடியுமான்னு எனக்கு தெரில. நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். பகுத்தறிஞ்சு நல்லா யோசிச்சு பரிசுத்தாவியான்ட்ட கேளுங்க, அப்பா அந்த சபைக்கு போகிறது உங்களுக்கு பிரியமா, இந்த நல்வழியில் நடத்துங்கப்பான்னு கேளுங்க. இதையும் தாண்டி அவங்கள்ட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்டவங்க எதற்காக ஊழியம் அந்த சர்ச்சை வச்சுருக்காங்கன்னா, கேட்டால் அங்கே அவங்களுக்கு டைத்து வேணும், உங்களுக்கு ஆஃபரிங்கும் வேணும், அதே நேரத்தில் அவங்க பார்ட் டைம் ஜாபும் பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும்.
சொத்து சேர்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஊழியக்கார சபைக்கு நான் சொல்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நான் எல்லாரையும் நான் சொல்லணுங்க. இன்றைய காலகட்டத்திலும் நிறைய பேர் இருக்காங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு, கொத்தனார் வேலை செஞ்சு, அதே நேரத்தில் அதை முடிச்சுட்டு சட்டுன்னு குளிச்சுட்டு அதை முடிச்சுட்டு கிளம்புவாங்க. அடுத்தது, இப்போ இன்னைக்கு இந்த கிராமம் இருக்குப்பா, நான் நேற்று 2 ஆத்மாவும் ஆதாயம் பண்ணிட்டேன்ப்பா, இன்னைக்கு ஒரு 2 ஆத்மாவும் நான் ஆதாயம் பண்ணணும். நான் ருசி பார்த்து அதே அன்பை இன்னும் அநேக ருசி பார்க்கணும், அந்த அன்பை எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாக இந்த பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டு இப்படி பண்ணுறவங்க இருக்காங்க. நான் எல்லாரையும் நான் சொல்லலை. ஆனால் பணத்துக்காகவும், அவர் அழகாக சொல்கிறார், பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள். ஆனால் அவங்க பணத்தை நோக்கியே சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சபைக்கு செல்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், மாற்றிக்கொள்ளுங்க. அழகாக ஒரு வசனம் இருக்குது, அப்போஸ்தலர் 6:4. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிறதிலும் ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். பட் we will give ourselves continually to prayer and to the ministry of the word. கண்டினியூலி, தொடர்ந்து அவங்க ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன ஊழியத்தை செய்கிறாங்க? சனிக்கிழமை வேலையை முடிச்சுட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை 10 நிமிஷம் ப்ரிப்பேர் பண்ணி அங்கே வந்து அடிச்சு விடுறது. ஆவியானவர் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியல. இங்கே தயவு செஞ்சு மாறுங்க. யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் பெருகிட்டு தவறான உபதேசத்தை, இங்கே இது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். எக்கச்சக்க பேசுறது இருக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நான் நிறைய பேர் பேசுகிறனால சொல்கிறேன். இப்போ அந்த பாஸ்டர் வந்து ஜிப்பாகவும் வாங்கி ஒயிட்டு வெள்ளை சட்டை கருப்பு ஃபேண்ட்டு தானப்போ போட்டிருக்காரு. நம்ம பாஸ்டர் கோட் ஷூட்டு போட்டு அங்கே நல்ல டான்ஸ்லாம் நல்லா கற்று அடி குத்து பயங்கரமாக உழுத அடி, ட்ரம்ஸு பேடு எல்லாம் போட்டு அடி வெளுக்காங்க. பாஸ்டர் இங்கிலீஷில் சூப்பராக பேசுகிறார். வாக்கு திறந்தாலே இங்கிலீஷ் சரளமாக வருது. இந்த வருஷம் நான் போகலப்பா, நான் அந்த பாஸ்டர் தான் போகிறேன். ஏங்க இதெல்லாம் நானாக சொல்லலைங்க, பேசுகிற அவங்க சொல்கிறனால நான் சொல்கிறேன். நாம் தேட வேண்டியது பாஸ்டர் இல்லைங்க, ஏசப்பா தான். அவர் மாத்திரம் நமக்காக மரித்தார். நம்ம பாஸ்டர் உங்களுக்காக மறிக்கலை. அவர் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மேய்ப்பர். ஏசப்பா உங்களுக்கு தந்து அவங்க ஆடுகளை கைட் பண்ணணும், அவ்வளோதான். தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேலாவது நீங்கள் ஏசப்பாவை எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு யாருமே பார்க்க வேண்டாம். ஏசப்பா எடுத்துக்கோங்க. எப்படி இந்த உலகத்தில் இந்த ரூபம் எடுத்து தாழ்மையை தரித்து ஊழியம் செய்தார். அவர்கிட்ட ஒரு பெருமையை நீங்கள் காமிச்சிருப்பீங்களா? வெறும் தாழ்மை மாத்திரம்தான். ஆனால் இப்போ உள்ளவங்க, யாரையும் நான் குற்றம் சாட்டலை, யோசிக்கணும். கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார். இந்த ஞானத்தை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை, ரைட்டா? இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நான் நிறைய எடுத்து வச்சுருந்தேன். சரி, ரைட்டு, இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்கள் அன்பும் இருக்கவும் நிறைந்த தேவனே, உங்களுடைய அன்புக்காக ரொம்ப நன்றிப்பா. எங்களுக்காக நீர் அடித்து நொறுக்கப்பட்டீர். இந்த உலகத்தில் இத்தனை பாடுகளை அனுபவித்தீர். ஆனாலும் உங்களுடைய அன்பை நாங்கள் இன்னும் அநேக மக்களுக்கு அன்பை அறியாமல் இருக்க அவர்களுக்கு நாங்கள் எடுத்து செல்கிற விதமாக நீர் எங்களுக்குள் வாசம் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. அதுவும் ஒரு பெருமைக்காக அல்லப்பா, ஒரு தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் ஊழியம் செய்ய. நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் எப்படி ஒரு தாழ்மையுள்ள போதகராக இருந்தீரோ அதே நாங்களும் தரித்து அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபையும் ஞானத்தையும் தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். உண்மை வானபரிந்தும் உயர்த்துகிறோம், எங்களை தலைபரிந்தும் தாழ்த்துகிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கியும் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இருக்குகளினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாயும் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.